ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். प्रभु यीशु मसीह के मीठे नाम से आप सबों को मैं नमस्कार करता हूं. இந்த காலையில கூட நம்முடைய தேவனுடைய குணத்தை நாம் அறிந்து அதன் அடிப்படையிலே ஆராதனைக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். आज के दिन में भी परमेश्वर के गुण को अध्ययन करने के बाद हम आराधना में प्रवेश करने पर है. இந்த வேதத்தில் அவருடைய குணங்கள் अनेகம் இருக்கிறது. इस पवित्र शास्त्र में उसके गुण कई तेरे हैं. अनेक வசனத்திலே தேவன் தன்னை நான் எப்படிப்பட்டவராக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் अनेक இடங்களில் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். अगर आप परमेश्वर जो अपने के बारे में प्रकट की हुई बातों को वचनों के द्वारा देखेंगे तो आप चकित हो जाएंगे, आश्चर्यजनक हो जाएंगे. இன்றைய தினத்துல கூட ஒரு நபருடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். आज हम देखने जा रहे हैं कि एक जन के जीवन में परमेश्वर किस प्रकार रहा उसको हम समझ पाएंगे. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். दूसरे सामुएल की किताब 22वां अध्याय 20वां वचन को हम लेकर रखेंगे. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம். दूसरा सामुएल 22वां अध्याय 20वां वचन. அவர் என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். उसने मुझे निकालकर चौड़े स्थान पर पहुंचाया. उसने मुझको छुड़ाया क्योंकि वह मुझसे प्रसन्न था. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் अनेक காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. यहाँ देखिएगा दाऊद के जीवन में कई बातें हुई थी. அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து அவனுடைய வயதான நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை அவன் ஆராய்ந்து அதை குறித்து அவன் ஒரு பாடலாக அவன் பாடுகிறான். दाऊद अपने बुढ़ापे में जो जो बातें बीती थी पिछले दिनों में सालों में उन सारी बातों को गीत के द्वारा गा रहा है. அவன் எல்லாம் முடிந்த பின்பு அதை அவன் யோசித்து பார்த்து அவன் பாடுகிறான். यहाँ सारी बातें बीतने के बाद वो स्मरण करते हुए इन बातों के लिए गीत गा रहा है. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் इस अध्याय के पहला वचन को अगर आप देखेंगे तो தாவீதின் சகல சத்துருக்களுடைய கைகளில் நின்றும் சவுலின் கைகளில் நின்றும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जिस समय यहोवा ने दाऊद को उसके सब शत्रुओं और सौल के हाथ से बचाया तब उसने इस गीत को गाया करके लिखा है. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே अनेक போராட்டங்கள் வந்தன. ना केवल ये बातें हुई, दाऊद के जीवन में कई प्रकार की संघर्ष की बातें हुई, अनेक கஷ்டங்கள் வந்தன, कई प्रकार का कष्ट को झेलना पड़ा. ஆனாலும் அந்த நேரத்தில் தேவன் என்னை எப்படி தப்புவித்தார், அவர் எப்படி என்னை காத்தார் என்பதை அவன் இங்கே பாடலாய் அவன் பாடுகிறான். लेकिन उन कष्टों के समय प्रभु ने मुझे कैसे बचाया उन बातों को गीत के रूप में वो गा रहा है. இந்த அதிகாரத்தை அப்படியே சங்கீதம் 18வது சங்கீதத்தை நாம் பார்த்தோம் என்றால் இது அப்படியே அந்த சங்கீதத்தில் அது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். अगर इस अध्याय को भजन संगीता 18वां अध्याय के साथ तुलना करेंगे, ये वचन या ये अध्याय जो है वहां पर दोहराया गया है. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் ஆவியானவர் இந்த அதிகாரத்தை 2 இடத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். जरा सोच के देखिएगा, पवित्र आत्मा जो है एक ही बात को 2 जगह पर 2 अध्याय पर लिख करके रखा है. அவர் ஒரு தடவை சொன்னாலே அது உண்மைதான், சத்தியம்தான். ये बात तो सच है कि परमेश्वर एक बार कह देता तो सच्चाई ही होती है. அதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக இவர் இன்னொரு முறையும் அதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். लेकिन उसको और साबुत करने के लिए, निर्माण करने के लिए एक और बार प्रभु ने लिखा. இங்கே தமிழ் பைபிள் 20வது அந்த 22வது அதிகாரம் 20ஆம் வசனத்தின் ஆரம்பம் இப்படி சொல்கிறது. तमिल बाइबल में ये 22वां अध्याय 20वां वचन का शुरुआत में इस प्रकार लिखा है, என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். हिंदी में पीछे आ रहा है, मुझसे वह प्रसन्न था. பாருங்க, தேவனுடைய அன்பு தாவீதின் மேலே இருந்ததை அவன் காண்பிக்க சொல்லுகிறான். यहाँ हम देख सकते हैं वो गीत के द्वारा इस प्रकार बोलता है कि प्रभु का प्रेम
मुझ पर था, அவருடைய அன்பு என் மேல இருந்துச்சியா, उसका प्यार मुझ पर था, அதனாலதான் அவர் என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்தார். इसलिए उसने मुझे चौड़े स्थान पर पहुंचाया। அது மாத்திரமல்ல, அவரே என்னை தப்புவித்தார் என்று அவன் சொல்கிறான். और ये भी कहता है कि उसने, प्रभु ने मुझे बचाया। கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, जरा देखिएगा परमेश्वर का वचन कहता है, 15வது அதிகாரம் 26 ஒரு 2 சாமுவேல் 15:26 ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். 15वां अध्याय 26वां वचन में वो एक बात को कहता है। அவர் சொல்றார், அங்க அதை நாம் வாசிப்போம். उसको हम पढ़ लेंगे। அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். परंतु यदि वह मुझसे ऐसा कहें कि मैं तुझसे प्रसन्न नहीं, तो भी मैं हाजिर हूं, जैसा उसको भाए वैसा ही वह मेरे साथ बर्ताव करें। கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவன் தாவீது இருக்கிறான். जरा सोचिएगा यहाँ किस प्रकार कष्ट में वहां वो पाया जाता है। ராஜாவா இருந்தாரு, वो राजा था, ஆனால் தன்னுடைய சொந்த மகனாலே அவர் தேடப்படுகிறவராக, அவரை விரட்டப்படுகிறவராக அவர் மாறுகிறார். लेकिन उसका खुद का बेटा इसको यानी बाप का पीछा किया, दौड़ाया। ஆனால் அந்த நேரத்திலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியையும் தாவீது போறதினாலே அவருக்கு பின்னாலே அதை கொண்டு வருகிறார்கள். लेकिन जैसे दाऊद निकल गया डर के चलते, याजक लोग जो है वाचा का संदूक को भी, उस वाचा का संदूक को भी उठाए हुए दाऊद के पीछे चले। ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறான், இந்த உடன்படிக்கை பெட்டியை என்னோட நீங்க கொண்டு வராதீங்க. तब वो कहता है वाचा का संदूक को मेरे पास मत ले आओ, எங்க இருக்கோ அங்கேயே நீங்க கொண்டு போய் வைங்க, जहां वो रहना है वहां उस संदूक को रखो। அவர் என் மேல பிரியம் இல்லனா நான் மீண்டும் என்னை இப்படியே அழிச்சு போடுவாரு. अगर वो मुझसे न भाए, प्रसन्न न रहे, तो मुझे मारेगा। அவர் என் மேல பிரியமா இருந்தா நான் வந்து திரும்பி பாப்பேன். अगर वो मुझसे प्रसन्न रहेगा तो मैं पुनः लौट के आऊंगा। அவர் தேவன் அவன் மேல பிரியமா இருந்ததினாலே, लेकिन परमेश्वर दाऊद के ऊपर प्रसन्न रहने के चलते அவர் தேவன் மீண்டும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். फिर से दाऊद को परमेश्वर ने यरूशलेम में लौटाया। மீண்டும் அந்த தேவ சமூகத்திலே தேவனுடைய உடன்படிக்கையை பார்ப்பதற்கும் அவர் சமூகத்திலே ஆராதனை செய்வதற்கும் அவர் நல்ல ஒரு தருணத்தை மீண்டும் உண்டு பண்ணி கொடுத்ததை நாம் பார்க்க हम முடிகிறது. देखते हैं परमेश्वर एक मौका को दिया, फिर से दे दिया कि वाचा का संदूक को देखने के लिए, प्रभु के सम्मुख में आने के लिए, भवन में आने के लिए यरूशलेम में दाऊद को लौटाया। இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட ஆரம்ப நாட்களிலே, जब यहाँ शुरुआत में परमेश्वर ने इन बातों को चुना था, அந்த நேரத்துல கூட அவன் மேல தேவன் பிரியமா இருந்தார் என்று தன்னை அவர் வெளிப்படுத்தினார். शुरू में ही हम देख सकते हैं कि परमेश्वर कहता है या प्रकट करता है कि मैं तुझसे प्रसन्न हूँ। 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, पहला इतिहास 28 अध्याय 4 वचन कहता है, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியமாய் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा है कि परमेश्वर मुझ पर प्रसन्न रहा करके वो खुद कहता है। இஸ்ரவேல்ல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, इजराइल में कई लोग थे, என்னுடைய குடும்பத்துல கூட என்னுடைய அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க, मेरे खुद के परिवार में भाई और कई लोग थे, அவர்கள் எல்லாம் யுத்த வீரர்களாக இருந்தார்கள். वे युद्ध करने में शूरवीर थे, ஆனால் அவர்கள் மேல் தேவன் பிரியத்தை வைக்கவில்லை. लेकिन परमेश्वर उनके ऊपर प्रसन्न नहीं रहा। என் மேல் அவர் பிரியம் வைத்ததினாலே அவர் என்னை ராஜாவாக மாற்றினார். मुझ पर प्रसन्न रहने के चलते मुझे उसने राजा बनाया। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய அன்பு அவனுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு போனது என்பதை நாம் அறிய முடிகிறது. यहाँ जरा देखिएगा परमेश्वर का प्रेम दाऊद को किस स्तर से कितना ऊंचे स्तर पर ले गया। அவன் வாழ்க்கையில நினைக்கவே இல்லை, उसने कभी सोचा भी नहीं होगा, ஆனால் தேவன் இந்த காரியத்தை செய்தார். लेकिन प्रभु परमेश्वर ने दाऊद के जीवन में ये काम किया। அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய காரியங்கள் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தேவ அன்பு அவனுக்குள்ள, தேவனுடைய
அன்பு அவன் மேல் இருந்ததினால் दाऊद के जीवन में इतनी भलाई हुई या इतनी सारी बातें हुई, उसका केवल कारण ये रहा परमेश्वर का प्रेम। கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த இதுல நாம் பார்க்கிறோம் அதே அதிகாரத்துல उसी अध्याय में देखेंगे அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட இடுக்கண்கள் வந்தது என்பதை ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். मैं कुछ वचनों से बताने के लिए चाहता हूं कि दाऊद के शत्रुओं के द्वारा कितनी बड़ी संकट की बातें उसके जीवन में आई। சங்கீதம் 31:8 அவன் சொல்றான், भजन संहिता 31:8वां अध्याय में वो कहता है, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். और तूने मुझे शत्रु के हाथ में पड़ने नहीं दिया, तूने मेरे पांवों को चौड़े स्थान पर खड़ा किया है। சத்துருடைய கையில தேவன் அவனை अनेक தடவை சத்துரு அவனை சூழ்ந்து கொண்டார்கள். लेकिन कई बार देखते हैं शत्रु लोग जो है दाऊद को घेर लिए थे, ஆனால் தேவனுடைய கரத்தில் அவன் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. लेकिन वहां दाऊद को शत्रु के हाथों में प्रभु ने नहीं दिया, அவருடைய பாதங்களை விசாலமான இடத்துல நிறுத்தினான்னு சொல்லி அவன் சொல்கிறான். वो दाऊद कहता है कि मेरे पांवों को चौड़े स्थान में खड़ा किया। இன்னொரு வசனம் சொல்கிறது 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 118 भजन संहिता 5वां वचन कहता है, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விலக்கி காத்தார். संकट के समय मैं परमेश्वर को पुकारा, परमेश्वर ने मेरी सुनकर मुझे चौड़े स्थान में पहुंचाया। சத்துருடைய கரத்திலிருந்து விலக்கி காத்தார், शत्रु के हाथ से मुझे बचाया, நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவனை விலக்கி காத்தார் என்று और பார்க்கிறோம். सखेती में भी मुझे उसने बचाया। தாவீதுட்ட நம்ம போய் கேட்டனா உனக்கு எதுப்பா நெருக்கமான நேரம் என்று சொன்னா அவன் 3-4 காரியங்களை அவன் வரிசைப்படுத்தி சொல்லுவான். अगर दाऊद से पूछेंगे वो सखेती क्या है, वो संकट क्या है, तो 3-4 बातों को दाऊद कह सकता है। அவனுடைய வாழ்க்கையிலே முதலாக அவன் கோலியாத்தை அவன் சந்தித்தது ஒரு நெருக்கமான சூழ்நிலை. सबसे पहले गोलियात जो लंबा चौड़ा व्यक्ति शूरवीर, उसको दाऊद ने सामना किया, वो पहला संकट था। இஸ்ரவேலில் உள்ள சேனைகள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நேரம், उस गोलियात को देख करके इजरायली सेना थर थराती थी, ஆனால் இவனோ முதல் முறையாக கோலியாத்தை பார்க்கிறான். लेकिन दाऊद पहली बार गोलियात को देख रहा है। ஆனாலும் தன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்ததினாலே, लेकिन दाऊद को अच्छी तरह मालूम है कि मेरे संग परमेश्वर है, அவனை அவன் எளிதாக வெற்றியை பெற்றதை நாம் பார்க்க முடிகிறது. इसी के चलते दाऊद उस बड़े गोलियात के ऊपर विजय प्राप्त किया। அப்புறம் இன்னும் வேற என்ன அவனுக்கு சத்துரு நெருக்கம் சொல்லி நம்ம நினைக்கலாம். आप सोचेंगे और संकट या सकेती क्या रहा दाऊद के जीवन में? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தேவன், जरूर राजा के रूप में प्रभु ने उसको अभिषेक किया, ஆனால் அவன் ராஜா சிங்காசனத்தில் உட்கார முடியாத நிலை. ஏற்கனவே ஒரு ராஜா தேவனால் தள்ளப்பட்ட ராஜா அங்கே உட்கார்ந்திருக்கிறார். लेकिन अब राजा का अभिषेक पाने के बाद भी दाऊद सिंहासन पर नहीं बैठ सक रहा है, कारण उसके पहले शाऊल करके एक राजा वहां सिंहासन पर है। அந்த ராஜா அறிந்தா என்னை தேவன் தள்ளி விட்டதினாலே இவனை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார் என்பதை அந்த சவுல் நன்றாக அறிந்திருந்தான். तो वहां गद्दी पर बैठा हुआ शाऊल को अच्छी तरह मालूम है कि परमेश्वर ने मुझे छोड़ दिया और दाऊद को राजा के रूप में यहाँ लाने जा रहा है। அவனை வைத்ததினாலே இவனே எனக்கு சத்துரு என்று அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாய் எத்தனை வருடங்கள் பின்தொடர்ந்தார், அவனை தேடிக்கொண்டே இருந்தான். गोलियत के ऊपर दाऊद विजय प्राप्त करने के चलते वो शाऊल जो है कई साल तक दाऊद के पीछे ही पड़ा रहा, पकड़ने के लिए, मारने के लिए। இவனே எனக்கு சத்துரு, இவனே எனக்கு விரோதி என்று எண்ணி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை விட்டுவிட்டு அவனுக்கு பின்னால் தொடர்ந்ததை நாம் பார்க்க முடியும். शाऊल राजा है तो भी सारी जिम्मेवारी को छोड़ करके उस दाऊद के पीछे पड़ा रहा, उसको विरोधी या उसके सामने करने वाले समझ करके पीछा दौड़ने लगा। அது அவனுக்கு ஒரு நெருக்கமாய் இருந்தது. ये दाऊद की एक संकट के समय है। இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். एक और बात को हम देखते हैं, அவன் தேவனுடைய நகரத்திலே அவன் வாசம் செய்தான் தாவீது. दाऊद नगर में यानी परमेश्वर के नगर में निवास स्थान बना के रहता था। இவன் ராஜா ஆவதற்கு முன்பாக இருந்த ராஜா நினைக்கவில்லை தேவனுடைய பெட்டி எங்கேயோ இருக்கிறது, அது என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சவுல் நினைக்கவே இல்லை. दाऊद के पहले शाऊल जो राजा था,
परमेश्वर का वाचा का संदूक जहां है और वहां उसको मुझे रहना है और वो मेरे साथ रहना है, कभी नहीं सोचा था। ஆனால் இந்த தாவீது நினைத்தான் தேவனுடைய பெட்டி நான் இருக்கிற நகரத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணி அதை எப்படியாகிலும் கொண்டு வர வேண்டும் என்று அவன் காரியங்களை செய்தான். लेकिन दाऊद का विचार उस वाचा का संदूक के ऊपर पड़ा कि जहां वो संदूक है उसको मैं मेरे पास लाऊं और जहां वो रहता है वहां मैं रहने पाऊं। ஆனால் ஒரு நேரம் வேலை வந்த பொழுது जब उचित समय आया, இவன் விரும்பி வாஞ்சித்து கொண்டு வந்த அந்த உடன்படிக்கையை விட்டு இவன் ஓட வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டான். एक वक्त में दाऊद खुद जिसके ऊपर प्रसन्न था वाचा का संदूक, उससे भागने का वक्त आया। ஆனாலும் தேவன் என்ன செய்தார் என்றால் அந்த அது ஒரு அவனுக்கு ஒரு நெருக்கமாய் இருந்திருக்கும். लेकिन ये भी एक संकट का समय दाऊद के लिए हो सकता है। அது இன்னொரு ஒரு நெருக்கம், एक और सकेती का समय சொந்த है, மகனினாலே உண்டான ஒரு நெருக்கம். अपने बेटा से भगाए जाने का वक्त आया। இவன் தன்னுடைய மகனை தன்னுடைய சகோதரனை கொலை செய்த அப்சலோம் அவன் நகரத்தில் இருக்க தேவன தன்னுடைய தகப்பனோடு இருக்க முடியாத நிலையில் அவன் தூரத்தில் அவன் இருந்தான். अब्सलोम जो है अपने भाई को घात किया था, वो अपने बाप दाऊद के पास नहीं रह सकता था, दूर में वो रहा करता था, ठहरा करता था। அப்படிப்பட்டவனையும் மன்னித்து தன்னோடு இருக்கும்படி அவன் வைத்தான். और उसको भी क्षमा कर करके अपने पास रखने के लिए दाऊद अपने हाथ को बढ़ाया था। ஆனால் அங்கே அவன் இருக்கின்ற பொழுது அந்த அப்சலோம் தான் இந்த தாவீதுக்கு விரோதியாக மாறி இவனை துரத்த ஆரம்பிக்கிறான். लेकिन जिस दाऊद से प्रेम को पाया बेटा अब्सलोम, वो खुद दाऊद का यानी पिता का विरोधी बन करके उसको भगाने के लिए चक्कर में था। எங்கேயோ இருந்தவனை தன்னோடு இருக்கும்படி அழைத்து வந்தவனுக்கு தன்னுடைய மகனினாலே துரத்தப்படுகிற ஒரு நிலை. जहां वो पड़ा था कोई सहारा नहीं रहा, उस बेटा को दाऊद अपने पास लाया, लेकिन वो अब्सलोम जो है दाऊद को दौड़वाया। கொஞ்சம் பாருங்க எப்படிப்பட்ட நிலையை பாருங்க. அப்படி போகிற பொழுது அது ஒரு அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கமா இருந்தது. अगर इसको देखेंगे दाऊद के लिए एक और संकट ये रहा होगा। ஆனாலும் தேவன் அவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவனை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन जैसे वचन कहता है सारी संकति में से या सकेती में से परमेश्वर ने उसको छुड़ाया। தேவன் அவனை விடுவித்து அவனை விசாலமான இடத்தில் அவனை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். परमेश्वर ने उसकी सुनकर उसे यानी दाऊद को चौड़े स्थान में पहुंचाया। நான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். हमने आज देखा दाऊद के जीवन में से कुछ घटनाओं को। அந்த தாவீதே சொல்கிறான் என்னுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில நான் இருந்தேன் என்பதை 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை அவன் சொல்வதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்லுவோம். वही 2 सामुएल 22वां अध्याय में दाऊद जो कहता है अपने स्थिति के बारे में, कुछ वचनों को पढ़ करके हम आराधना में प्रवेश करेंगे। 17வது அதிகார வசனத்தை நாம் பார்க்கிறோம். 17वां वचन में हम देखते हैं, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். परमेश्वर ने ऊपर से हाथ बढ़ाकर मुझे थाम लिया। கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெரு வெள்ளம் போல அவனை அடித்து கொண்டு போகிறது. एक गहरे जल यानी बाढ़ जैसे पानी उसको ले जा रहा है। அந்த போற வெள்ளத்துல கூட இவனால போக முடியாத நிலை. उस जल में यानी पानी में भी ये खुद नहीं जा पा रहा है। எந்த பகுதியில போதா அந்த பகுதியும் போக முடியல, எதிர்த்து அவனால நிற்க முடியல. पानी जहां जाता है वहां ये जाता रहा, उसके विरुद्ध में वो लड़ने का ताकत नहीं रहा। அதிலே அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். उसमें वो डूबने लगा। அந்த நேரத்துல தான் தேவன் அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. उस समय परमेश्वर ने ऊपर से हाथ बढ़ा करके उस दाऊद को थाम लिया। நிறைய நேரத்துல நம்மளும் அந்த மாதிரி நிலையில இருக்கலாம், தலைக்கு மேல தண்ணி போச்சு நீ என்ன செய்யறதுன்னு சொல்லி. कई बार हम भी कहते होंगे पानी तो सिर के ऊपर बह रहा है तो मैं क्या करूंगा। ஆனாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவனை கரம் நீட்டி அவரை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर एक है, जरूर वो हाथ बढ़ा करके मुझे उठा लेगा। எப்படிப்பட்ட வெள்ளமாக இருக்கலாம், कितने भी बाढ़ के पानी क्यों न हो, நிந்தையான காரியங்களாம் இருக்கலாம், निंदा की बात क्यों न हो,
அவமானமான காரியங்களா या இருக்கலாம். अपमान की बात क्यों न हो, அவனை சூழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையில் அவன் அமிழ்ந்து போகிற நிலையில இருந்தாலும் इसके चलते चाहे उसकी स्थिति डूबने पर भी हो, தேவன் அவர் உயரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவனுடைய ஒத்தாசை வருகிறதை இந்த தாவீதுக்கு அறிந்தான். लेकिन दाऊद को मालूम है, वो समझ गया एक ऐसा ऊपर स्थान है जहां परमेश्वर रहता है दूर में, वहां से वो हाथ बढ़ाया और मुझे थाम लिया। இதற்கு ஒரே காரணம் தேவனுடைய அவன் மேல் இருந்த அன்பினாலே தேவன் அவனை விடுவித்ததை நாம் பார்க்க इसका முடியும். एक ही कारण है, परमेश्वर का प्रेम जो दाऊद के ऊपर रहा, उसके चलते दाऊद को प्रभु ने छुड़ाया। 18ஆம் வசனம் சொல்கிறது 2 சாமுவேல் 22:18 उसी दूसरा सामुएल 22वां अध्याय 18 वचन कहता है, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். परमेश्वर ने मुझे मेरे बलवंत शत्रु से और मेरे बैरियों से छुड़ाया। நிறைய நேரத்துல தாவீதுனால கூட எதிரிகளை எதிர்க்க முடியாத சூழ்நிலை. कई बार दाऊद से उसके विरोधियों को सामना कर नहीं सक रहा था। அவர் சொல்ல பலவான்களாய் இருந்தார்கள். दाऊद यहाँ खुद कहता है मेरे शत्रु मुझसे बलवंत थे। அது மாத்திரம் சத்துரு என்னை அப்படி சத்துருவும் பகைஞருமாய் இருந்தார்கள் என்று சொல்கிறார். फिर वो कहता है वे बैरी थे और वे अधिक सामर्थी थे। அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். हम देखते हैं इसी प्रकार का परिस्थिति से परमेश्वर ने दाऊद को छुड़ाया। அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். वो छुड़ाने वाला प्रभु है। நிறைய நேரத்தில் நமக்கு முன்னால இருக்கிறவங்களை பார்த்து காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். कई बार हम सामने जो डराने वाली बातों को देख करके डरते होंगे, இது பலவான்கள் நம்மையோட பலன் உள்ளவர்கள் என்று நம்ம எண்ணி இருக்கலாம். या हमारे शत्रु हमसे बलवंत है करके हम सोचते होंगे। பயப்படாதீங்க, தேவன் அவைகளிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். लेकिन डरना नहीं, क्योंकि परमेश्वर उन बातों से हमें छुड़ाने वाला। அது மாத்திரமல்ல 19ஆம் வசனத்துல சொல்றாரு, फिर 19वां वचन में कहता है, என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். उन्होंने मेरी विपत्ति के दिन मेरा सामना कर दिया, परंतु यहोवा मेरा आश्रय रहा। கொஞ்சம் ஆபத்து நேரம் சொல்லி ஒன்னு இருக்கு. यहाँ विपत्ति के समय आ गया। அந்த ஆபத்து நேரத்திலையும் கூட இன்னும் என்ன எதிரிகள் என்னை தொடர்ந்து வராங்க. मैं खुद विपत्ति में पड़ा हूं तो भी विरोधी लोग मेरे सामने करने के लिए आते हैं। ஏற்கனவே ஒரு ஆபத்து, शुरू में ही मैं विपत्ति में पड़ा हूं, அது அந்த நேரத்திலும் விரோதிகளும் இன்னும் எதிர்க்கு வருகிறார்கள். और उस समय में भी विरोधी लोग मेरा सामना करने के लिए आते हैं। அந்த நேரத்துல பாருங்க, தேவன் அவனுக்கு ஆதரவா இருக்கிறார். लेकिन उस समय देखिएगा परमेश्वर खुद दाऊद का सहारा रहा। வேதம் சொல்லி ஏசாயால சொல்ல, சத்துரு வெள்ளம் போல வருகிற பொழுது ஆவியானவர் நமக்காக ஜெய கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். यशाया नबी की किताब में यशाया कहता है, जब शत्रु बाढ़ की नाई आएगा तब परमेश्वर का आत्मा, पवित्र आत्मा अपना जय का झंडा फहराने वाला। நீங்க நினைக்காத இடத்துலலாம் அப்படி எழும்பி வரலாம். जहां आप नहीं सोचते हैं वहां से शत्रु उठ सकता है, ஆனால் அவைகளையும் தேவன் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். लेकिन उन बातों को परमेश्वर उलट पुलट कर सकता है। ஒரே ஒரு காரணம், एक ही कारण के चलते தேவனுடைய அன்பு அவன் மேல் இருந்ததினாலே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அவன் வாழ்க்கையில் செய்ததை நாம் பார்க்க முடியும். परमेश्वर का प्रेम उसके ऊपर रहने के चलते इस प्रकार का विजय के जीवन में दाऊद प्रवेश करता गया। இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை தாவீதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். आज आप अपने जीवन को दाऊद के जीवन के साथ तुलना करें। நம்முடைய சூழ்நிலைகளும் இப்படி சாதகம் இல்லாத நிலையில் இருக்கிறதா? हमारी स्थिति या परिस्थिति भी विपक्ष में तो है, பயப்படாதீங்க, तो डरे मत। தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார். परमेश्वर आप में प्रसन्न है। உங்களை அவர் விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். आपको भी परमेश्वर चौड़े स्थान पर ले आएगा। உங்களை அவர் தப்புவிக்க வல்லவராய் आपको भी இருக்கிறார். वो बचाने लायक सामर्थ्य है। சாத்ராக் மேசாக் ஆபேத்நேக்கு சொன்னாங்க, सादरक मेशक आबेदनगो ने कहा, நான் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். जिस परमेश्वर को हम आराधना करते हैं वो इस आग के धधकती हुई आग के भट्टे से हमें बचा सकता है। தானியேலை கொண்டு போய் சிங்க கேபில போட போறாங்க. दानियल को लेके सिंह के मांद में डालने पर है। அப்போ அந்த ராஜா வந்து சொல்றாரு, तब राजा कहता है, போடுறதுக்கு முன்னாலே சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன்
உன்னை தப்புவிப்பார். जिस राजा ने दानियल को उस पर डलवाया, वो राजा खुद कहता है उसको डालने के पहले कि राजा- जिस परमेश्वर की आराधना तुम करते हो वो तुम्हें बचाने वाला। ராஜா தான் இந்த சட்டத்தை ஏற்றுறாரு. और राजा भी उस बात को सुनता है। ராஜா தான் இவனுக்கு விரோதமா இருக்கிறத அறிகிறாரு. राजा तो आज्ञा देता है, राजा ही उसका विरोध में खड़ा है। அதுல கொண்டு போறதுக்கு முன்னால அவருக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. देखिए दानियल को डाले जाने के पहले राजा के अंदर कितना बड़ा विश्वास है। அவரை ஏன்னா நீ ஆராதிக்கிறவர், நீ அன்பு கூறுகிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். दानियल राजा அறிந்திருந்தான். राजा को मालूम है कि जिस परमेश्वर की उपासना ये दाऊद कर रहा है, उस परमेश्वर इसको बचा सकता है। அடுத்த நாள் காலையில அவர் போய் நின்னு கேக்குறாரு, தானியேலேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. इसलिए अगले दिन भोर में जाकर के वो पुकार रहा है, राजा हे दानियेल, हे दानियेल। நீ ஆராதனை பண்ண, நீ அன்பு கூர்ந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சொல்லி या கேட்கிறார். जिस परमेश्वर ने या जिस परमेश्वर से तुमने प्रेम किया वो तुम्हें बचा सकता था। ஆனா ஆமா ஆம் சொல்லி அவன் சொல்லி ராஜாவுக்கு முன்பாக அவனை மீண்டும் வெளியே எடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். वो दानियल कहता हाँ राजा करके फिर हम देखते हैं दानियल ऊपर ले लिया गया। நாமும் தேவனை அப்படி அன்பு கூறுவோம். हम भी परमेश्वर से वैसा ही प्रेम करें। தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடப்போம். परमेश्वर का प्रेम के योग्य चाल हम चले। அப்படி நடக்கின்ற பொழுது தேவன் நம்மை அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருப்பார். अगर ऐसा जीवन बिताएंगे तो ऐसी ऐसी सकेती के समय में भी परमेश्वर हमें छुड़ा के ले जाएगा। இந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஆராதனை செய்வோம். उस महान परमेश्वर की आराधना कुछ நம்முடைய देर करेंगे। வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். हमारे जीवन में भी परमेश्वर ऐसे कार्य करने पाए।